அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி அப்படின்ற ஒரு மூலிகையோட மருத்துவ பயன்களையும் அதுலேருந்து உப்பு நம்ம எப்படி பிரித்து எடுக்கலான்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூலிகை தாவரத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு கீரை வகையை சார்ந்தது. மணத்தக்காளி இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து சோலனம் நைகிரம். இதோட இலை, தண்டு, விதை இது எல்லாமே வந்து மருத்துவ குணமுடையது. இந்த செடியில் வந்து நிறைய அல்கலைட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், சப்போனன்ட்ஸ் போன்ற நிறைய காம்பனண்ட் வந்து இருக்குது. இது வந்து நார்மலாக மக்கள் வந்து கீரையாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சில கண்ணுக்கு தெரியாத பூச்சிக்கடி, இந்த கரப்பான்னு சொல்கிறது, படை, இந்த மாதிரி நிறைய தோல் நோய்க்கும் வந்து இந்த கீரை வந்து ரொம்ப நல்ல ஒரு பயன் தரக்கூடியது. இதை நம்ம வந்து தனியாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா வேறு மூலிகை கூட கலந்து நம்ம பொரியலாக செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். நீ வந்து இந்த மூலிகையிலேருந்து நம்ம உப்பு எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஏன் உப்பு வந்து பிரித்து எடுக்கிறோன்னா, இப்போ ஒரு மூலிகையாக இருந்ததுன்னா சீக்கிரம் அது வந்து இந்த பூச்சி கடிச்சு சீக்கிரம் வந்து அதோட ஆயுட்காலம் முடிஞ்சிடும். நம்ம அதை உப்பாக எடுத்து வைக்கும்போது அது ரொம்ப நாள் ஆயுட்காலம் இருக்கிறதுனால நம்ம உப்பாக எடுத்து வைப்போம். வந்து அதோட பச்சையாக மூலிகைக்கு வந்து என்னென்ன குணம் இருக்கோ அது எல்லாமே உப்புக்கும் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய அந்த உப்பை வந்து நம்ம மிக குறைஞ்ச அளவில் மில்லிகிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுக்கும்போது அதோட குணங்களை வந்து நம்ம பெற முடியும். இனிமேல் உப்பு எப்படிங்கிறத எடுத்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம காஞ்ச மணத்தக்காளியை வந்து நம்ம ஒரு 10 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ இப்போ நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு இரும்பு சட்டியில், பாண்டலில் இந்த மாதிரி நம்ம போட்டு அதை நம்ம தீயிட்டு எரிக்கணும். எரித்து அது ஃபுல்லாக சாம்பல் ஆனதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இடம் சாம்பல் கிடைக்குதோ அதுக்கு டபுள் மடங்கு நம்ம நல்ல தண்ணி, மழை தண்ணியோ அப்படி இல்லைன்னா கேன் தண்ணி, ஃபில்டர் தண்ணி நம்ம ஊற்றி ஒரு 3 நாள் 3 வேளை வந்து நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்படி செஞ்சதுக்கப்புறம் அதோட தெளிவு நீரை எடுத்து நம்ம காய்ச்சும்போது ஃபுல்லாக சுண்டை காய்ச்சும்போது நமக்கு உப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் சுண்டை காய்ச்சும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த தெளிவு எடுத்து நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்டி உங்களுக்கு உப்பாக கிடைக்கும். வெயிலில் வச்சு எடுக்கிறது வந்து நமக்கு சிறந்த முறையாக இருக்கும். அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் இதுக்கு. அதனால் நீங்கள் வந்து இரும்பு சட்டியில் போட்டு நீங்கள் சுண்ட வைக்கும்போது உங்களுக்கு வந்து உடனே உப்பு கிடச்சிரும். இப்படி கிடைக்கிற உப்பு வந்து உங்களுக்கு 20 கிலோ 30 கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உப்பு வந்து ஒரு 100 கிராம் அதோட குறைஞ்ச அளவுக்கு தான் கிடைக்கும்.